தன்னுடைய 75வது வயதுல கூட சுறுசுறுப்பாக ஒரு இளைஞனைப் போல செயல்பட்டு கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். இவர் தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படு பிஸியாக இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. பல வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டாருடைய ஒரு திரைப்படம் 1 வருடங்களுக்கு மேல படப்பிடிப்பு நடப்பது இதுவே முதன்முறை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பேன் இண்டியன் பிலிம். சூப்பர் ஸ்டார் மட்டுமல்லாமல் பல பிரபலங்களுமே இருக்காங்க. இருந்தாலுமே இந்த திரைப்படம் நெல்சன் நினைத்ததை விட பல நாட்கள் எடுத்துக்கொண்டு போகுதாம். படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 20% உள்ளதாக சொல்லப்படுது. அதுல 10% படப்பிடிப்பு தற்போது கேரளாவில் நடந்துட்டு இருக்கா. மீதமுள்ள 10% படப்பிடிப்பு வெளிநாட்டுல படமாக்க பிளானுமே போட்டிருக்காங்க. கூடிய விரைவிலேயே இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த திரைப்படமான தலைவர் 173வது படத்தை பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. முன்பு இந்த படத்தை நம்ம சுந்தர் சி அவர்கள் இயக்குவதாக இருந்தது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஆனால் திடீரென சுந்தர் சி அவர்கள் ஒரு லெட்டர் வெளியிட்டு தான் இந்த படத்துல இருந்து விலகி உள்ளதாக சொன்னாரு. பின்னர் டான் படத்துடைய இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த படத்திற்குள்ள என்ட்ரி ஆனாரு. இவர் என்ட்ரி ஆனது மட்டுமல்லாமல் படத்துடைய போஸ்டர் ஒன்றையுமே வெளியிட்டு படக்குழு இதனை உறுதியுமே பண்ணாங்க. இந்த நிலையில இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குடன் கூடிய ப்ரோமோ ஒன்று வர 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கா. இதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை மாலை வெளியாகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இதற்காகவுமே தலைவர் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.